ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு கிஸ்டு பை தி ரெயின் இருக்கு இல்லையா, அதோட அடுத்த எபிசோட் தாங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் மெய்யும் ஃபானும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அதாவது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான ஃபான், நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கா. உன்னோட பாஸ்டாமா தானே இதுக்கெல்லாம் காரணம்னு மெய் கேட்குறான். இல்லை, எனக்கு ஏதோ தெரியல, இந்த இடத்துல இருக்க வேணான்னு தோணுது, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வருமோன்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவன் ஒரு கேள்வி கேட்பான். எத்தனை நாளில் நீ அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன் போது 3 நாளில். ஓ, அப்போ 3 நாள் என்னை விட்டு போயிடுவேன். ஆமாம் அப்படின்னு இவ அசால்ட்டாக பேசுவா. என்னெல்லாம் நீ யோசிக்கிறதே இல்லைல்ல, அப்படிலாம் இல்லை, நீ என்ன பைத்தியமா, நான் இருந்துட்டு தானே இருப்பேன், நம்ம 2 பேரும் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கோச்சிட்டு போகிறான். கொஞ்சம் கூட வளரவே இல்லை, இன்னும் குழந்தைத்தனமாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வருது. இன்ஸ்பெக்டர் நட்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா பயங்கரமாக மிரட்டியிருப்பான். இதை பார்த்து கடுப்பா வேற ஆகுது நட்டுக்கு. வேணும் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் போது காதல்ல இதெல்லாம் சகஜ சார்னு ஏட்டையா சொல்லிட்டு இருக்காரு. ஏட்டையா போய் வேலையை பார்க்கலாம்ல, நான் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்கட்டுமான்னு அனுப்பிவிட நட்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஃபான் இவனுக்கு தான் சொந்தம்னு இவன் மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கான். பட் கடவுள் வேறெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு, அது நமக்கு தானே தெரியும். இங்கே ஃபானை காட்டிட்டு இருக்காங்க. அவளோட பாஸ்ட் விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க. மிஸ்டர் ரக், என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆள் தாங்க அந்த மிஸ்டர் ரக்கு. இடையில வில்லன்னு வருவானே, இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு இமோஷனலி அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுங்களா வந்து அவன் கூட க்ளோஸ் ஆகணுன்றது அவனோட தாட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை இன்னொரு பொண்ணுக்கிட்ட பண்ணிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, அதாவது அங்கே வில்லி குரூப்பில் ஒரு பொண்ணு இருந்தாலே அவனோட தங்கச்சிக்கிட்டையுமே அதே பிஹேவியர் தான். ஸோ அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை தர மாதிரி பேச, என் அம்மா அப்பா சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என்னை சுற்றி இருக்கவங்களாம் சரியில்லை, ஆனாலும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த டைலாக்லாம் இருக்கு இல்லையா, டைலாக்லாம் அதே தான், ஆளும் அதே தான். பட் இப்போ பொண்ணுங்க மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்டால் அன்புக்காக அவர் இயங்குறாரு, அன்புனால நம்ம இவர்கிட்ட சொத்தெல்லாம் இருக்குது, அன்பு தான் இல்லை, நாம தான் அன்பு கொடுக்கணுன்ற மாதிரி தாட் நமக்கே வரும். இப்படிதான் ஃபான் ஏமாந்துருப்பா. சொல்லப்போனால் அவள் என்ன நினச்சிருப்பானா, மனதளவில் இவருடைய ஒய்ஃப்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பா. சின்ன வயசில் அவளுக்கு வெறும் 15 வயசை விட கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப குட்டி பொண்ணாக தான் இருப்பா. ஸோ அந்த ஆள் பேசுறது எல்லாமே ஃபான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இது எதுக்காக அவள் பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை போக போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த ட்ராமாக்குள்ளே மாட்ட வேணான்னு தான் விலகி போறா. இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா இவர் எப்பயும் போல சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்க பின்னாடி ஜாலியாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது, இல்லீகல் கேம்ஸ், கேம்லிங்லாம் விளையாடக்கூடிய ஆள். அதே மாதிரி தான் இந்த பாப்பாவை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பாப்பாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பையன் இந்த இடத்துக்கு இருக்கவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். ஆக்சுவலாக இப்போ மெய் என்ன பண்ணுவான்னா, மிஸ்டர் ரக்குக்கே கால் பண்ணிட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நியாயம் வாங்கி தருவேன்னு தேவையே இல்லாமல் தமிழ் படம் இந்த தெலுங்கு படத்தில் வர ஹீரோ மாதிரி கரெக்டாக வில்லனோட குகை இருக்கு இல்லையா, அங்கேயே நின்றுட்டு அவந்தால் சிசிடிவியில் பார்த்துட்டு இருப்பாரு. அதில் வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அவள் பாய் ஃப்ரெண்டை மறைச்சு வச்சிடறா. இதனால ஃபானுக்குன்னா பயங்கர டென்ஷன். எங்கடா மெய் காணான்னு தேடிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை தெரியாது வேற இல்லையா. எங்கே போனீங்கன்னும் போது சும்மா வெளியில போயிட்டு வந்தா, அவ்வளோதான். ஓகே நம்ம 2 பேர் ஏதாவது சாப்பிடலாம், நீ என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதுன்னு அவளை தூக்குறான் வேற. அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏதோ உனக்கு தப்பாக நடந்துருச்சோ, ஏதாவது ப்ராப்ளமோன்னு நினச்சேன். அவ்வளோ பயம் இருக்கா மேமுக்கு என் மேலே, அவ்வளோ பாசம் இருக்கா என்ன அப்படிலாம் கேட்க. அப்புறம் இருக்காதா பின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் பேசுவா. அதெல்லாம் கண்டிப்பாக என் மேலே உங்களுக்கு பாசம்லாம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஓகே நடந்தது நடக்கட்டும்ட்டுன்னு எப்பயும் போல அசிஷுவல் இவன் கெஸ் பண்ணிட்டு இருக்கான். போதும் நான் அட்டாச் ஆகிட்டேன்னு தெரிஞ்சுட்டு ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க சார்னு நக்கல் பண்ண 2 பேருமே இந்த கிச்சன் ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தாலே கொலை நடங்குற லெவலுக்கு வில்லங்கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இப்போ குழந்தை மாதிரி தூங்குற அந்த ஃபான் பிளேயை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இது எல்லாமே உனக்காக கிடையாது, மற்ற பொண்ணுங்களுக்காகவும் தான், இருந்தாலும் உன்னையும் நான் சேஃப்டியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு அவன் அழகாக போர்வையை வேற பொத்தி விடுறான். எல்லாமே சரியாயிடும், கவலையே படாதன்ற மாதிரி. நெக்ஸ்ட் டேயும் விடிஞ்சிருதுங்க. எப்பயும் போல கிச்சனில் அழகாக அவன் சமைச்சு வச்சுட்டு இருக்கான். நல்லா இருக்கும் போலவே நீ சமைக்கிறதுனோடனே ஊட்டி விட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சமைக்க தெரியாது, நீயே சமைச்சு கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன்னு ஃபான் பேசிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. இருக்கலாம் பின்ன அப்படின்ற மாதிரி பொறுமையாக மெய் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லாவே குக் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன்னோட சமையல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணும் மூக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நம்ம என்ன பண்ணுறது, இப்போ எல்லாமே சரிதான், நேற்று நம்ம பேசி முடிச்சிட்டோம், அந்த பாஸ்ட்டை பற்றி இனிமேல் கேட்க வேணான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க. ஓகே உன் மனசில் இருக்க அந்த கவலைகள் எதையுமே சொல்ல வேணாம், இனிமே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கிளியராக வச்சுக்க, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பல, ஆனால் இப்போ இருக்க உன்னை நான் துணையாக வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. யாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வேற யாரும் கிடையாது, மெய்யோட சீனியர் லாயர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னாச்சுனே தெரியல, மெய்யை கூப்பிட்டுட்டே இருக்கேன், மெய்க்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து கால் வந்திருக்கு, ஸோ என்னன்னு பார்க்கணும்னு நட்டுக்கு கூப்பிட, மாற்றி நீ தானே கூப்பிட்டேன் நான் தானே கூப்பிட்டேன்னு இப்போ நட்டு கூட வேற சண்டை எழுத்துட்டு இருக்கான். நட்டு வந்து அந்த பான் பிளேயை லவ் பண்ணுறதை தாண்டி மற்றபடி இவனுக்கு எந்த கோவமே இல்லை. அதனால தான் ரொம்ப திமிராவே ஆட்டிடியூடாவே வந்து நட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நட்டு ப்ராப்ளம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடி ஃபோனை வச்சிடறான். பட் என்னென்ன தலையில எப்பயும் போல பிரச்சனை அடிச்சிருது. வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல மெய் ஒருத்தன் கூட உரண்டை இழுத்துருப்பான்ல, அந்த ஆள் பழி வாங்குறது ஒரு லட்சியமா வச்சுட்டு இவனை கடத்திட்டு போறாரு. நட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஏதோ தெரியல,
முடியல, இங்க மெய்க்கும் ப்ராப்ளம் வருது, ஃபானுக்கும் ப்ராப்ளம் வருது, நம்ம பாத்துக்கணும் போது வெளியில பெல் நின்னுட்டு இருக்கா. வேற யாரும் கிடையாது, பியுடைய தங்கச்சி. இவ சார் நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், நான் ரிப்போர்ட்டரா இருக்கனால உங்களை இன்டர்வியூ எடுக்க முடியுமா, இப்ப அக்யூஸ்ட் ஏதாவது அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, ஏமா அப்புறமா அதெல்லாம் பேசுறேன், இப்ப நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேம்மா அப்படின்ட்டு அவன் கண்டுக்காம வந்துறான். இந்த பொண்ணு நட்டவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மறுபடியும் இப்ப சீனியர் லாயர் 2 பேருமே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மெய் பொசுக்கட்டின்னு காணாம போயிட்டான். ஃபானுக்கு அது எதுவுமே தெரியாது. சீனியர் லாயர்ஸ் எல்லாருமே கொதிச்சுட்டு இருக்காங்க. கேஸ் எப்படி வாதாட போறான், எங்க போயிட்டான், என்ன ஆனான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபான் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவளை யாரோ தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல. வேற யாரும் கிடையாது, மிஸ்டர் ரக் இருக்கான்ல, அந்த ஆள் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. இந்த பணக்கார பெரிய மனுஷன் என்ன பண்றாருன்னா, அவளை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம குளோரோஃபார்ம் அடிச்சது இதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட டர்ட்டி டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன் அம்மா கிட்ட இந்த தருணத்துல நீ பேசணும்னு ஆசைப்படுவல, கண்டிப்பா நான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டு கொடுத்தா அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ப்ராஸ்டிடியூஷன் கேஸ், அதுக்கப்புறம் அபார்ஷன் கேஸ்ல எல்லாம் அவங்க அம்மா தேடப்படக்கூடிய ஆளு. சோ அதனால உன் அம்மாலாம் செத்து போனா யாருக்குமே பெரிய லாபம்லாம் கிடையாது, அவளை நான் கொல்லலான் இருக்கேன். அதையும் தாண்டி உன் காதல் புறா மெய் இருக்கான் இல்லையா, அவனும் சரி நட்டும் சரி என் கையில தான் இருக்காங்க. எல்லாரும் போகணும், அதாவது எல்லாரும் தப்பிக்கணும்னா அதுக்கு நீ தான் தயவு காட்டணும்னு சொல்லிட்டு போனை போடுங்கிறாங்க. இங்க பாரு, ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் அவ்வளோ ஒன்றும் கெட்டவன் இல்ல, உனக்கு உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உரிமை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, மெய்ய விட்டுருங்க நான் அழுக, அதுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றான். இவ அழுக ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இந்த பிரிட்ஜ் உனக்கு ஏத்த பிளேஸா இருக்கு, நீ குதிச்சு செத்தன்னு வச்சுக்கோவேன், எல்லாருக்குமே ப்ராப்ளம் முடிஞ்சிருது, மெய்யும் உன தேட மாட்டான், மத்தவங்க யாருமே உன்னை யோசிக்கவே மாட்டாங்க. சோ இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. இல்ல ஒன்னும் இல்ல, ஓ இந்த காதல்னு ஒண்ணு சொல்லுவீங்களே, அதை பத்தி நீ இப்ப பேசணும்னு நினைக்கிறியா, அந்த மெய்யோ நட்டோ யாரோ ஒருத்தர் உனக்காக வருவாங்கன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா பண பிரச்சனை இருக்கு, பொருளாதார சூழல் சரியில்லை, அப்படியும் இல்லைன்னா கவர்மெண்ட் தலையிடுது, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல த்ரெட்னிங் இருக்குன்னா ஒருத்தனும் உனக்காக வரமாட்டான், புரிஞ்சுக்கோ. மனுஷங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, பணத்துக்காகவும் நீட்ஸுக்காகவும் மட்டும்தான் பழகுவாங்கன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல, இப்ப அவ முழுக்க பயப்படுறது யாரை நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்ய நினைச்சுதான். ஏன்னா அவ இறந்து போயிட்டானா உயிரோட இருக்கானு எதுவுமே தெரியல. இப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு நீ கால் பண்ணு, உடனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீ கால் பண்ணு, அவன் உனக்கு நிறைய மெசேஜ் பண்றான் இல்லையா, உன்னோட வழி அவன் புரிஞ்சுக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படின்னா அவன் பாய் ஃப்ரெண்டோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தலையில அடிபட்டு அவன் கீழே தான் விழுந்திருப்பான் போல. அவனை நிச்சா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா, பயங்கரமா சிவியரா இருக்க, தலையில ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல. இதெல்லாம் நிச்சா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க எப்படிதான் விழுந்து கிடந்தீங்க, உங்களை கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னா என் ஃபானுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்ல ஒன்னும் இல்ல, அவங்கள நம்ம கூப்பிடலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க நிச்சா சொல்லிட்டு இருக்கா. இல்ல உனக்கு சொன்னா புரியாது நிச்சா, இங்க வேற மாதிரியான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல, அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம போன்ல வித்தியாசமான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஃபான் திருப்பி கூப்பிட்டு பார்த்திருக்கா. அப்போ உடனே இப்ப மெய்யும் கால் பண்ணிட்டு இருக்கான். கால் போகவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ ஃபானுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் பிச்சு போட்டு தலையில அடிபட்டு இருக்கிறத கூட கண்டுக்காம வேகமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போயிட்டு இருக்கான். கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க. இப்ப பாத்தியா உன் பாய் ஃப்ரெண்ட் இப்ப கூப்பிட்டுட்டே இருக்கான், நீ ரிப்ளை பண்ணு உடனே, இப்ப எப்படி நடக்குது என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன், போனை தூக்கி போட்டுருவான்லாம் மிரட்டிட்டு இருக்க. இப்ப கால் அட்டன் பண்ணிட்டு, மெய் நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா சொல்றேன் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன், எனக்கு இனிமே நம்ம ஒன்னா இருக்கணும்னு அவசியமே இல்லை, புரிஞ்சுதா மெய், தயவு செஞ்சு மெய் இனிமே நம்ம ஒன்னா இருக்க வேணாம், நீ ரொம்ப நல்லவன் தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா கண்டிப்பா சொல்றேன் இனிமே நான் உன்னை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இவ அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி மெய்யுக்குன்னா மண்டையெல்லாம் காயுது, ஏற்கனவே தலையில அடிபட்டதுக்கும் அதுக்கும். இவ போயிட்டு மேலே ஏறிட்டு குதிக்கலான்றதுக்கு ரெடி ஆயிட்டா. 1 2 3ன்னு அப்படியே படத்துல இருக்க மாதிரி இவ குதிக்க ரெடி ஆயிட்டே தான் இருக்கா. இது எல்லாத்தையுமே மிஸ்டர் ரக் இருக்காருல, அந்த ஆள் பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆக மொத்தம் காதலுக்காக இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவளால குதிக்க முடியல, பெண்ட் ஆயிட்டு கீழே உட்கார்றா. திருப்பி இது எல்லாத்தையும் மறுபடியும் பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு நீ ஒன்னும் சாகலாம் வேணாம், வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனா இன்னொன்னு உன்னோட வாழ்க்கையில நீ பண்றதா இருக்கட்டும் அவன் பண்றதா இருக்கட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கான். பாவமா இருக்குங்க, அவ அழுதுகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம மெய் இப்ப வீட்டுக்கு வந்துட்டான். பான் எங்க போயிட்டா, அவ என்ன ஆனான்னு தெரியவே இல்லையே, அவ திங்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெய் திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன ஆச்சு, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கால் பண்ணி பேசினது எல்லாம் பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. திருப்பி கால் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஃபானோட போன் இப்ப ரக்கு கிட்டதான் இருக்கு. அப்படின்னா உண்மையிலே ஃபான் இறந்து போயிட்டாளா அதுவும் தெரியல. மெய் திருப்பி கூப்பிட இவன் என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுக்கிட்டே போனை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை, என்னதான் ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலேன்ற மாதிரி இருக்கு. சொல்ல போனா மெய் மனசுல என்னடா பண்ணிட்டு இருக்கா அவ, மறுபடியும் என்னை விட்டு போயிட்டாளா, இவன் என்ன வாழ்க்கையில வரா பாதியில கடந்து போறா, இவ என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏன்டா அவ வந்தான்ற மாதிரிலாம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா,
இல்லைனா இதெல்லாம் பண்றதுக்காக தான் என் வாழ்க்கைக்குள்ள அவ இருந்தாளான்ற லெவலுக்கு யோசனை. தனியா போயிட்டு இருக்கான், வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம ஏரியாவை சுத்தி ஒரு பைத்தியக்கார மாதிரி நகர்ந்துட்டே இருக்கான். நாட்கள் ஒவ்வொன்றும் நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. அவனுக்கு மீசையெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். க்ரூமிங்கே இல்லாம இருக்கான். பாக்குற இடத்துல எல்லாம் வந்து ஃபான்னு கத்திக்கிட்டே இருக்கான். லவ்ன்றது இப்படிப்பட்டது தானோ என்னமோ. ஏன்னா திருப்பி திருப்பி அவன் கால் பண்றது, காலை பார்த்துட்டு இருக்கிறது, மெசேஜை பார்க்க. ஆனா என்னன்னா மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை வரவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி பண்ணிட்டா, நான் என்னதான் அவளுக்கு பண்ணேன்ற லெவலுக்கு அவனுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப லோ ஆயிடுச்சு. பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது இவங்க சீனியர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒய்ஃப் வந்து அஃபேர்ல இருந்தனால அவர் வாழ்க்கையிலே வந்து எதுவுமே சாதிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறேன். இன்னொரு பக்கம் பெல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரிப்போர்ட்டர் அப்படின்றனால என்ன பண்ணிட்டு இருக்கானா, மாத்தி மாத்தி ஒரு கேஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்கா. பேசும்போது கையில காக்கா போயிடுச்சு. உடனே காயில கழுவிட்டு பார்த்துட்டு இருந்தா ஒரு டெட் பாடி டிஃப்ரெண்டான ஷேப்ல செடி முளைச்ச மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த டெட் பாடி யாரோடது என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெட் பாடியை பார்த்த உடனே நம்ம இதுக்காக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நட்கிட்ட போனா அவ சொல்றா, நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சு, அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு டெட் பாடி மிதந்து வந்துச்சு, நாங்கள் எல்லாம் வீடியோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இன்டர்ன்ஷிப்காக, அப்பதான் இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பார்த்தது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் நட்டை பார்த்த உடனே சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி உளற. இங்க பாருங்க, நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு போறீங்கல்ல, கொஞ்சமாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம்னா பார்க்கணும்லாம் இல்ல, நீங்க உங்க விருப்பத்துக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இங்க லேடிஸை காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப ஃபானோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்த்து நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு தப்பிக்க போயிட்டா, அவளை கொல்றதுக்காக தயாரா இருக்காங்க. சோ என்னடா இப்படி நடக்குது அப்படின்ற ஒரே யோசனையா இருக்கு. அந்த சமயத்துல மறுபடியும் முதல்ல இருந்து ஃபானோட அம்மாவை பொண்ணுங்க பிடிக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டவ, அவ தான் இவருடைய அந்த கீயா இருக்கா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றதை தாண்டி இவங்க தங்கச்சி பாப்பாவையும் செட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க தங்கச்சி பாப்பா வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சண்டை வந்துட்டு இருக்கு, நீ என்ன அடிக்க கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி அக்காவும் தங்கச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கவே இல்லை, வயசானவர்ன்றதை தாண்டி இவளுக்கு வேற ஒரு பையன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப மெய்யோட நிலைமையை பார்த்துட்டு அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவங்களோட வக்கீல், அவர் வந்து சொல்றாரு, நீ ஏன்டா கேஸ் எல்லாம் வாதாட மாட்டேங்கிற, என்னடா பண்ணிட்டு இருக்க, முன்னாடி இருந்த மெய்யா இது கன்றாவியா இருக்கடான் போது என்ன மன்னிச்சிருங்க சார், என்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு அவ மெசேஜ் பண்ணிட்டு அவ பிசாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிட்டா, அப்படி இல்லைன்னா நீயும் அவ இல்லாம இருந்துட முடியுமா, முதல்ல வாழ்க்கையை பாரு, நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தேன், நீ இப்ப என்னடா மறுபடியும் இப்படி கீழே இறங்கிட்ட, தயவு செஞ்சுடா, நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க. பயங்கரமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணு மாதிரி வருவாள், அவளை விட பெஸ்டா வருவான்லாம் சொல்லல, நீ உனக்காக இப்ப மாற போற, அந்த பொண்ணுக்காகவோ இல்லைன்னா அவங்கள விட பெஸ்டான பொண்ணுக்காகவோ இல்ல, எல்லாம் மாறும்னு சொல்லிட்டு சீனியர் ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அட்வைஸ் பண்ணணும்னு தான் புரிய வருது, இந்த அடிமிஸ் எல்லாம் கன்றாவியா இருக்கு, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இவ்வளவா சுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். இன்னொரு பக்கம் நட்டுக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க நிறைய வீடியோ. அந்த மனுஷன் இந்த பிள்ளைய பத்தி பெருசா யோசிக்கிறது இல்ல போல. ப்ராஸ்டியூஷனால நிறைய பொண்ணுங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப ஃபானோட அம்மா இருக்காங்க இல்லையா, புதுசா அவங்க கிட்ட ஒரு பொண்ணு புடிச்சிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த ஆரஞ்சு கலர் பொண்ணு தான் மிரட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இதெல்லாம் பண்றான்னா, கண்டிப்பா அவ அப்படி பண்ணும்போது இந்த அம்மாவை கேஸ்ல மாட்டி விட்டுறலாம், இல்ல இறந்து போயிருவாங்கன்ற மாதிரி. அதனாலதான் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெல் என்னன்னா, நட் சார் உங்ககிட்ட நான் பேசணும் சார், எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும், ஸோ உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், தயவு செஞ்சு சார் நீங்க ஏதாவது கேஸ் இன்வால்வ் பண்ணும்போது எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, நான் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தனியா இருக்க இடத்துல ஒரு லேடி இருக்குல்ல, அது வேற யாரும் கிடையாது, இப்ப ஃபானோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு தான் இந்த பிள்ளையை உஷார் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் இவர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு தெரியாது. அந்த பொண்ணு அப்பாவி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரவுடி பசங்களோட ஃபானோட அம்மா இருக்காங்க. பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ஃபிகர் உஷாரா இருக்கு, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புது ஜாப் உனக்கு வந்திருக்கு, நீ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் கால் பண்ணி பேசுது. அப்போ மிஸ்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இங்க பாரு, தயவு செஞ்சு நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதை பண்ணியே தீர்ற, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன், இல்ல உன்னோட வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. வேற வழியே இல்ல, பொண்ணுங்களை கடத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நட்டும் அதே இடத்துல வந்துட்டு எப்படி அந்த பாடி கிடைச்சது, என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு தேடி வந்திருக்கான். ஆக மொத்தம் அந்த டெட் பாடி யாரு என்னன்னு தேடுறதுக்காக தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அழகா முழுன்னு அமல் பேபி மாதிரி மீசை எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு எப்போ போல இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களை யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சுத்தி முத்தி பக்கத்துல யாரோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு அந்த மேய்க்கு. இப்போ என்னன்னா, ஃபானோட அம்மா இருக்காங்களே, அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பெல்லு இருக்காங்க. பாப்பா இங்க வந்துருவாங்கப்பா, நான் வழி தவறி வந்துட்டேன், ப்ளீஸ்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் புரிய வருது, திடீர்னு ஏதோ ஃபான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு கண்ணு அழகா இருக்கு, உதடு அழகா இருக்கு, இவன் நல்லா வியாபாரம் ஆவான்னா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மொத்தம் பெல் பிள்ளைய கடத்திட்டு போறாங்க. இதுக்காக ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் வேற இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஸ்டியூஷன் சம்பந்தமா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல மொத்தமா பொண்ணுங்க, அது சம்பந்தப்பட்ட தரகர்கள்லாம் பிடிக்கிறதுக்கு அதுதான் இங்க போயிட்டு இருக்கு. சொல்ல போனா ஃபானோட அம்மா, அதுக்கப்புறமா இந்த லேடி எல்லாருமே சேர்ந்தது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபான் வரா. ஏம்மா, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இப்பெல்லாம் பண்ணுவ அப்படின்ட்டு மறுபடியும் பேசுறா. நான் இறந்து போயிட்டான்னு நினைச்சா பரவாயில்ல, உயிரோட தான் இருக்கா.
அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்கா. நீ இன்னமுமே திருந்தலையான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன கேட்டா சப்புன்னு காதோட வைக்க வேண்டியதானே. காலம் போன கடைசியில இந்த அம்மா திருந்து என்ன திடீர்னு எங்கேயாவது திண்டுக்கலுக்கு கலெக்டர் ஆக போகுது. இந்த அம்மாவை முதல்ல பிடிச்சி ஜெயில போடணும். இவ போயிட்டு அம்மாவை மிரட்டிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா தான் தெரிய வருது. வேகமா ஃபான் என்ன பண்றானா, பெல் இருக்க கார் இருக்குல்லையே அதை எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கா. இந்த அம்மா பயங்கரமா மாட்டிக்கிச்சு. ஆக மொத்தம் இப்ப இந்த லேடினால நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஃபான் மறுபடியும் உயிரோட வந்துட்டா. இவ்வளவு நாள் எங்க போனா என்ன ஆனன்னு யாருமே கேட்கல. இந்த பொண்ணு இருக்கல அவளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அந்த கூட இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சா எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபான் இருக்கா இல்லையா, அவ மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இவ்வளவு நாள் தனியாவே இருந்துட்டோமே, இப்ப போறதா இல்ல வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மெய் அவளை கூட்டிட்டு வரான். எங்க போன ஃபான் அப்படின்னும் போது, தயவு செஞ்சு என்கிட்ட எதையுமே கேட்காத, நான் கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு வந்தேன், எதை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கோ விளக்கம் கொடுக்கறதுக்கோ எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இவ்வளோ உருக்கமா மெய் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அவ எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் புரிஞ்சுக்கோ நம்மள சொல்றா. இவ்வளவு நாள் அவ இல்லாம நாம எப்படி இருந்தோன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. இனிமேயும் இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவன் அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிட்டு இருக்கான். அவ அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. தனியா அப்படியே சோலோ சிங்கிள் பாயா தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது இவளும் ஆப்போசிட் சைட்ல அழுதுட்டே நடந்து போயிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, நிறைய பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு வந்துட்டு அவங்க எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்கள ப்ராஸ்டியூஷனுக்கு ஈடுபடுத்துறதே இந்த அம்மா வேலையா இருக்கு. ஆனாலும் இந்த அம்மா சளைக்காம அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. நிறைய பொண்ணுங்களை மாட்டி விடுறது, அதனால பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஜாலியா தான் இருக்கு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா இந்த அம்மா இவ்வளவு ஹாப்பியா இருக்கா. பட் மெய்யும் ஃபானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஃபான் இருக்கா இல்லையா, பெல்லுக்காக தான் வந்திருப்பா. பட் என்ன உண்மைனா அவளுக்கு தெரியாது இந்த பிள்ளை யாருன்ட்டு. அவ பேரு பெல்லு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பியோட தங்கச்சி, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஃபார்மலா பேசிட்டு இந்த இடத்த விட்டே நகர. இது எதுவுமே பிடிக்கல. அப்ப நட்டு வந்து பேசிட்டு இருக்கான். இருக்க பிரச்சனை இல்லை, இவன் வேற தலையில என்ன ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு போது எங்க அந்த விக்டிம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது. இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அவ மனுஷங்களை பார்த்து எல்லாரையும் பயப்படுற லெவலுக்கு போயிட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அவளை அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் தெரிய வருது. அப்பதான் வந்து வராங்க ஜூ வந்து இந்த பிளே பாக்குறாங்க. அவ ரொம்பவுமே இமோஷனலி அடிக்ட் ஆயிருக்குது. அவளை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிய வருது. ஒன்னும் இல்லைன்னு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜூ மேம் ஃபானை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு நீ பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. உங்க அம்மாவுக்கும் ப்ராஸ்டியூஷன் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. எங்க அம்மா திருந்தலன்னு எனக்கும் தெரியும் மேம், இது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் அமைதியா இருக்கேன், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்களால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை நான் நிறைய பேரை காப்பாத்திட்டேன், ஆனாலும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இவ அழுகும் போது என்னன்னு தெரியலங்க, என்னம்மா நீ சொல்ல வர, ஆகுமொத்தம் இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த, யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறீங்களேப்பா, சீரியஸ்னால ஒரு நியாயம் வேணாமா. ஏன்னா திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டா, என்ன ஆனா ஏதானாலும் தெரியவே இல்லை. மெய்யினா தாடி விட்டுட்டு பயங்கரமா இருந்தா, இப்பவும் அவ பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். அதே மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் பேசணும், நிறைய விஷயங்கள் நிறைய கேஸ் பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபானு. அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, அந்த ப்ராஸ்டியூஷன்ல மாட்டிக்கிட்டாங்களா அவங்க வேற யாரும் இல்லை, எங்க அம்மா தான் அப்படின்னு போயிட்டு அவ வாக்குறுதி கொடுத்துறா. இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு பொண்ணை புடிச்சு கொடுத்தாச்சு இல்லையா, அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி இருப்பா. சோ இதனால என்ன இருக்கும்னா, ரக்கு இருக்கான் இல்லையா, அவளை புடிச்சு வைக்க சொல்ல இன்னொரு சைடு நம்ம திமிரா தாங்க பேசிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருப்பால முன்னாடி அந்த பொண்ணு. ஆனா என்னன்னா இவங்க ரெண்டு பேரையும் பெருசா கண்டுக்கவே இல்லை. இங்க பாரு, என்னோட வேலையை நான் பாக்குறேன், உன்னோட வேலையை நீ பாருன்னு அந்த அம்மா திமிரா சிரிச்சிட்டு போகுது. இவளை இன்சல்ட் பண்ணவும் முடியல, அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. நாம ஒரு பொண்ணை வந்து இழந்துட்டோம், சோ என்ன இப்ப பண்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபான்ற பொண்ணு என்ன சொல்லுவானா, நாம இந்த அம்மாவை புடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருப்பா. அதே மாதிரி இப்ப ஃபானை காட்டிட்டு இருக்காங்க. அவ போறா. எங்க போறானா, மிஸ்டர் ரக்க பாக்குறதுக்கு தான் போறா. எதுக்கு நீங்க மறுபடியும் என்ன கூப்பிட்டீங்க, என்ன வர சொன்னீங்க அப்படின்னும் போது, இல்ல இது எல்லாமே உன்னோட ஆளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, உன் ஆளை நான் பிடிக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்றேன், உன் ஆளை இந்த கண்ணால நான் சுட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி காட்டிட்டு இருக்காங்க. உன் அம்மாவை தான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ட்டுன்னு அவங்க அம்மாவை சுட வரும்போது இவ போயிட்டு வழியில நின்றுவா. அந்த அம்மா மயங்கின மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கும். சரின்ட்டு இந்த அம்மாவை போட்டு அடைச்சு வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உன்னை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருப்பாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ உங்க அம்மாவை கொல்லணும் அப்படின்றது தான் என்னோட பிளான் போது, நான் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன்னு மெய் வர்றான். அது மட்டும் இல்லாம ஃபான் இருக்கா இல்லையா, அவ கூட தான் நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். மேனுன்ட்டே என்ன பண்றான்னா, அந்த ரக்கு இருக்கான் இல்லையா, ஃபான் மேல கை போட்டுட்டு இருக்கான். இதை மெய்யால தாங்கிக்கவே முடியல. நான் தயவு செஞ்சு சொல்றேன், என்னை விடுங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் இங்க அழுதுகிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் மெய் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனால தாங்கிக்கவே முடியல. சொல்ல போனோம்னா, நான் இவளை எப்படி வச்சிருந்தேன் அப்படி வச்சிருந்தேன்ட்டு எல்லா உண்மையும் சொல்ல, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு இப்பதான் உண்மையெல்லாம் தெரிய வருது. இதுதான் ஒரு விஷயம்னா அவ தான் எனக்கு முக்கியம். இதுக்கா நீ பயந்துட்டு இருந்த, உண்மையை சொல்லணும்னா காதல் அப்படின்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை தான் காதலிக்கிறேன், நீ எனக்கு தான் வேணும். அந்த ஆள் என்னமோ பேசிட்டு போறான், நான் உன்னை காதலிச்சேனே
பேசுறேனே தவிர இவன் சொல்ற இந்த சோ கால்டு பழைய விஷயத்தையோ அந்த தேவையில்லாத அசிங்கமான விஷயத்தையோ கிடையாது. நான் ஒரு நல்ல பையன், கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலையும் தன்னை நம்பி வந்த பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தமிழ் படம் தெலுங்கு பட டைலாக்லாம் பேசிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இது மிஸ்டர் ரக்குக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில வந்துட்டோம், இனிமே இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, உனக்கு நான் துணையா இருக்கேன்னு சொல்ல மிஸ்டர் ரக்கோட ஈகோ இருக்கு இல்லையா, அது பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும்னா அவகிட்ட தகாத முறையில நடந்துக்கணும், அவளை பத்தி தப்பா பேசணும், அவளை சேர்ந்தவங்க கிட்ட அவ தப்பானவனு ப்ரூவ் பண்ணணும்ன்ற மாதிரியான ஆளு மிஸ்டர் ரக். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு குற்ற உணர்ச்சியோடயே பாத்துக்கிட்டே இருக்கா ஃபான். நான் இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நான் உன்னை விரும்புறேன், புரிஞ்சுக்கோ, நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னே அவசியம் இல்ல, அவன் தப்பானவனா இருக்கலாம், நீ சரியானவன் எனக்கு தெரியும், ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னோட பாஸ்ட் இதுதான், இதை தான் நான் சொல்ல மறைச்சேன் போது இது உன்னை ஹர்ட் பண்ணுதுன்னா இனிமே இதை பத்தி பேசவே வேணாம், புரிஞ்சுக்கோ, நம்மளோட காதல் அப்படின்றது இப்படிப்பட்டது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒரு காலத்துல எதுவும் இல்லாதப்போ உதவுன ஃபானை தான் நான் காதலிச்சேனே தவிர அவளோட பிசிக்கையோ அவளோட பாஸ்டையோ அவ சம்மந்தப்பட்டதையோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபானுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இல்ல நீங்க திருப்பி இப்படியே பேசுறீங்க அப்படின்ட்டு அவ ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிட்டா. சாரி. அந்த சமாதான மொமெண்ட் எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்குது. உடனே சமாதான மொமெண்ட் கிசக்கோ மொமெண்டா மாறிடுச்சு. இப்போ காதல் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான பந்தம் 2 பேருக்கு இடையில உருவாயிடுச்சு. மெய் வந்து அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம ஃபானும் மெய்யும் சேர்ந்து அவங்களோட இமோஷன்ஸை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இது பார்க்குறதுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கு. மெய் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவ கூட துணையாக தான் இருந்திருக்கா. ஃபான் நிறைய இடத்துல விட்டு விலகி இருக்கலாம், அதுக்கு ரீசன் அவளோட சூழ்நிலை, அவளோட பாஸ்டாக இருக்கலாம். இனிமே உன் பாஸ்ட் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ப்ரெசென்ட் லைஃப்பை வந்து தாக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு இடையில இந்த க்யூட்டான ரொமான்ஸ் அப்படின்றது அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபானோட அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஃபான் தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டதா ஜூம் மேம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுக்காக மெய் ஏதாவது வருத்தப்பட்டானான்னு கேட்கும்போது இனிமே பாஸ்ட்டை பத்தி பேசாதன்னு மட்டும்தான் சொன்னான் அப்படின்ட்டு கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க அம்மா பிடியில இருக்கக்கூடிய மற்றவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்களை தேடி ஒரு குடும்பம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, பெல் அவங்களோட ஃபேமிலி பி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. எதுக்காகனா இப்ப பெல்லை காப்பாத்தினது யாரு, ஃபான் தான். ஸோ அதனால அவங்க ஃபேமிலியே இவளுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கு தான் சீக்கிரமே வரணும்னு சொன்னேன். இப்போ ஃபான் பிஸியாக இருக்காங்க பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், 2 பேரும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தா விடிஞ்சிரும் அப்படின்னு மாற்றி அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அப்புறம் ஃபான் வந்தரா. வந்தோடனே என்ன மேம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் என் பொண்ணை காப்பாற்றினீங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பி உடனே எந்திரிச்சு அவன் கொடுக்கணும்னு நினச்ச கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். இது எங்களோட சார்பில் வச்சுக்கணும் போது இந்த கிஃப்ட்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், எனக்காக அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பீஸ் ஆஃப் மைண்டுக்காகவாவது வாங்கிக்கோங்கன்னு ஓகேன்னு வச்சிட சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். மெய்யும் என்னோட பையன் மாதிரி தான், ரொம்ப தங்கமானவன், அவனை அழாம அவனை அள வைக்காம பாத்துக்கோ பாப்பா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது, வா எங்க அம்மா இப்பெல்லாம் பேசுமான்னு பி வேற கலாச்சிட்டு இருக்கான். பெல் நடுவுல வேற நின்று பாத்துட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க, ஏதோ சம்மந்தம் போடுறதுக்கு வந்த மாதிரி நிச்சயதாம்பலம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு போது பெல்லுக்கு நட்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு, ஒரு சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. அவளும் கிளம்பி போவா. இந்த கார்டுல இருக்காங்கல்ல, இந்த லேடியை தான் வந்து என்ன கூட்டு போனாங்க, நான் மயங்குறதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து படுத்த படுக்கையா இருக்கு, அதாவது இறந்து போயிடுச்சு. ஒன்னு ஃபானோட அம்மா, இன்னொன்னு அந்த லேடி. இந்த லேடியை தள்ளி கொண்டிருக்காங்க போல, அதுதான் ரொம்ப நேரம் கூட இருந்திருக்கும் போல. சோ இவங்க செத்து போயிட்டனாலதான் என்கிட்ட வந்து சொன்னீங்களா, சஸ்பெக்ட்னா உயிரோட எல்லாம் இருக்க மாட்டாங்களா, நான் படத்துல எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் போது, பாப்பா நீ படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கன்ற மாதிரி நட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா, அது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில சமயத்துல எப்படியும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன நடக்கும்னா, இப்ப இந்த அம்மா, அதாவது இது வேற யாரும் கிடையாது, ஃபானோட அம்மா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, எனக்கு பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு அவளோட தங்கச்சி இருக்கல்ல, நீ ஒருத்தனோட அஃபேர் வச்சிருக்கேல்ல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பாப்பாவை மிரட்டி கதவை திறந்து விட சொல்லும். அவ கதவை திறந்துட்டா. என்னையாடி பிடிக்க முடியும், சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்குமான்னு அந்த அம்மா ஓடி வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா, நான் வந்து விக்டிமா பிடிச்சி வச்சிருந்த கேர்ள் இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டா, ஓரளவுக்கு நார்மலா இருக்கா, அவளை யார் கடத்திட்டு வந்ததுன்ற உருவத்தை ஏவ வரைஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. ஒரு உருவம் தான், இந்த ஆளை தான் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுல நிறைய பொண்ணுங்க மாட்டிக்கும் போது இந்த ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருக்கா. ரக்கோட முகமும் இருக்கு, பட் மிஸ்டர் ரக்கோட படம் வந்து பெருசா ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரக்கோட ஃபேஸை பாதியா காட்டிட்டு இருக்காங்க. இவர் தான் மெயின் அக்யூஸ்டா இருக்காரு. பொண்ணுங்களை வச்சு பண்ற பிசினஸ்னாலதான் இவருக்கு நிறைய ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இரும்பு கரம் கொண்டு இது எல்லாத்தையுமே அடக்கியே ஆகணும்ட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் வெறும் டீ பிஸ்கட் சாப்பிட்டதோட இல்லாம அடுத்த கடத்துக்கு போனா நல்லா இருக்கும். பாவோட தங்கச்சி அவர் ரூமுக்கு போகும்போது ஒரு பையன் கையை பிடிச்சிருக்கிறான். இவன் தான் லவர் போல. இந்த பையன் வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே பெரிய பஞ்சாயத்து வந்துருது. என்னன்னா, ரக்கு உள்ள வராரு, ரக்குக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா கொன்னே போட்டுருவாரு. அதனால ஃபா என்ன பண்றான்னா நிப்பாட்டி வைக்கிறா. இல்ல ரேக், எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் அங்கிட்டு போயிட. அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா,
குறிப்பா ஃபானோட அம்மா தப்பிச்சு போனதை வேற ஃபோன்ல சொல்லிட்டாங்களா, பயங்கர கடுப்பாயிட்டு அவர் அந்த இடத்த விட்டே போறாரு. என்னடி உள்ள பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பார்த்துட்டேன்டின்னு போது தான் இவன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிய வருது. அவன் போயிருவான் எதுவுமே நடக்காத மாதிரி. பட் இவளை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஃபா அடிக்கும் போதெல்லாம் நீ அடிச்சனா என் கணத்துல கரை விழுந்துரும், இதை பார்த்து நீ என்ன சொல்ல போற, ரக்குக்கு என்ன ரீசன் சொல்லுவ அப்படின்னு போது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை ரொம்ப திமிரா தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் என்னன்னா அந்த பிள்ளை வெளியில வரும்போதே அவள் லவ் பண்ற பையனை போட்டு அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்டுருவாங்க. ஏண்டி எவ்வளவு தைரியம் தான் இப்பெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு ஃபிளாஷ்பேக் சொல்லுவான். உன் அக்கா உன்னை அடிக்க கை ஓங்கினது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். ஆக மொத்தம் உங்களெல்லாம் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள வச்சா நீங்க என்னடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா கேவலமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப என்ன நடக்கும்னா, இப்போ அந்த ஃபாருக்காலே அவ தப்பிச்சு போயிடுறா. தங்கச்சி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு தாட் வந்திருக்கும் போல. அதனாலதான் அவ இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபாவோட தங்கச்சி இருக்கால இங்க உட்காந்துருக்கா. உட்காரது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவானா, ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, என்ன காயப்படுத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இது பிரச்சனை எல்லாம் இது வரப்போகுதுன்றது தெரியாம ஃபான் ஜாலியா மே கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா மேடம் அப்படின்னு போது, கொஞ்சம் மிஸ் பண்ண, ரொம்பலாம் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்வர்சேஷன்ல இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியில போலாமா, எங்கேயாவது கொஞ்ச நேரம் அவுட்டிங் போயிட்டு வரலாமான்னு சொல்லும்போது அந்த குட்டீஸ் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம்னு மெய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்க, 2 பேரும் ஒன்னா தங்குறாங்க, 2 பேருமே ஒன்னாவே காதல் மழை பொழிஞ்சிட்டே இருக்காங்க. மெய் வேலை வெட்டி பாக்குறானோ இல்லையோ, எப்ப பாரு ஃபான் கூட ரொமான்ஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கான். நான் உனக்கு துணையா இருப்பேன், என் கூட நீ இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது, பல்லு இருக்கவே பக்கோட சாப்பிட்றான். இப்படியே இவங்க கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, போன்ல ஏதோ மெசேஜ், உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க, ஒரு லேடி ரொம்ப அழுதுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே ஃபான் யாரா இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு உன்னை தெரியும்னு சொல்றாங்கன்னு காட்டிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஃபா இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ், என் தங்கச்சி இருக்கால அவளை பிடிச்சி வச்சிருக்காங்க, ரக்கு விட மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல இது எல்லாத்தையும் மெய் பார்த்துக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, என் தங்கச்சியை காப்பாற்ற உதவி பண்ணு, எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. இந்த கேஸ் எப்படியே விடக்கூடாது, போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸை வர வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது பெரிய இஷ்யூ. ரக்குன்றது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய ஒரு மாஃபியா, பெரிய கைன்னு வச்சுக்கலாம். இவனால பிரச்சனை வருமேனும் போது தனியா கூப்பிட்டு மெய் விசாரிக்கிறான். உன்னால எப்படி என் ஆளுக்கு பிரச்சனை வராம இருக்குன்னு சொல்றது, நீ என்ன பண்ண, முதல்ல நீயே என் ஆளை மாட்டி விடணும்னு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் எல்லாருமே உடனே வர, நீ யாருமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நாளா ரக் கூட இருக்கேன், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு டேட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, சரி உங்க தங்கச்சி எதுக்கு உங்க கூட இருக்கா, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அவ இருக்கா, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், பட் இப்ப அவளை கொல்ற நிலைமைக்கு போயிட்டாங்க, இது தப்புன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், என் தங்கச்சி இப்ப அவங்க கிட்ட மாட்டிட்டான் போது நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபானும் பேசுவா. ஓகே அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது பெருசா வாக்குமூலம் கொடுக்கணும், கொடுத்தாதான் சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை நினைச்சு அவ தனியா வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது உன்னோட மிஸ்டேக் கிடையாது, பட் இருந்தாலும் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது தப்பே கிடையாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, எது உண்மையோ எது பொய்யோ அதுக்கு நம்ம கரெக்டா தான் இருக்கணும், உண்மைக்கு நம்ம துணையா இருக்கிறது தப்பே கிடையாதுன்னு சொன்னோடனே நான் உன்னை சப்போர்ட் பண்றேன்னா சொல்லிட்டு ஃபுல்லா ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறமா ஒரு வழியா ஃபாருக்கு இல்லையா அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு எல்லாம் சரியாயிருன்ட்டு ஆறுதல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல அவளால இருக்க முடியுமான்னு தெரியல, அவ ரொம்பவுமே மனதளவுல ஏங்கிக்கிட்டே இருக்கா, தங்கச்சி பாப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டுன்னு. ஆனா இவ பாக்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. ஆக மொத்தம் என்னன்னு தெரியலங்க. இப்போ மெய்க்கு கால் பண்ணி நட்டு சொல்றாரு, ஃபானோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னோடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. தனியா கூப்பிட்டு பேசும்போது, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபான் கிட்ட இதெல்லாம் பத்தி கேட்டேன், அவங்க அம்மா சரியில்லாதவங்க தான், ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க, சோ அதனாலதான் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டாங்க ஃபான், ஆனா கேட்கவே இல்லை அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன், என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வர அவளை கூட்டு போறாங்க ஃபானை. ஜூம மெய்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதுக்குமே கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எதுக்கு பயப்படுறான்னா, ஒருவேளை பாஸ்னால அவ மறுபடியும் ஹர்ட் ஆயிருவாளோன்ட்டு தான். இப்ப கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னும் போது, ரக் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், என்ன அடாப்ட் பண்ணது அவர் தான், அது மட்டும் இல்லாம இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையுமே தத்தெடுக்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நல்ல ட்ரெஸ் நல்ல சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அவர் என்னை கூட்டிட்டு போனப்ப எனக்கு வயசு 13 14 இருக்கும். அந்த டைம்ல எனக்கு ஒரு விவரமும் தெரியாது, என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, நான் ஆசைப்படுறது எல்லாமே பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இதனால என்னன்னா மனதளவுல நான் அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப க்ளோஸாவும் மூவ் பண்ணிட்டோம். என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாரு. நான் அவரோட ஒய்ஃப்னு நினைச்சேன். ஒரு சமயத்துல எல்லாம் என்ன ஆச்சுன்னா, அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டதா சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்ததை பார்த்துட்டு கடுப்பானேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டேன். அது மட்டும் இல்லாம மறுபடியும் எப்படியாவது உழைச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அவருக்கு தெரியாம ஒரு கண்காணாத இடத்துல இருக்கேன்னு நினைச்சு வந்தா ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனா அங்கேயும் இவர் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு உன் வாழ்க்கையை நான் நிர்மூலமா மாத்துவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பார்ட் டைம் ஜாப் போயிட்டு படிச்சுட்டு என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தேன். உன்னை வாழ வைக்கணும்னா நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நிறைய பிரச்சனைகள் அவரால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
ஓகே, நீ ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணிக்கோ, என் ஆட்களெல்லாம் வந்து அடிச்சு துன்புறுத்திட்டு நீ வந்து இங்க இருந்து நல்லா இருந்துட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பா. ஸோ அவளை ஒரு பயத்துக்காகவே விட்டு வச்சிருப்பாரு, அவ தனியா இருந்து வாழணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. அவன் மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிட்டா. வெளியிலயும் வரா. அதாவது என்ன சொன்ன அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அழுதுகிட்டே இருப்பா. சூ மேம் கிட்ட சொல்லுவா, எனக்கு சுற்றி என்ன நடந்தது, என் வாழ்க்கையில் நான் என்ன கடந்து வந்தேன், என் வாழ்க்கை எவ்வளோ கசப்பாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேம்னு அழுதுகிட்டே இருக்கா. மேய்க்கு பார்க்க ரொம்பவுமே பாவமாக இருக்குது. என்னடா இப்போ பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஓகே தானே, நீ நல்லதுக்கு தானே இதெல்லாம் பண்ண, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்களாம் ஆறுதல் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து அந்த ஃபவுண்டேஷனை காட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷனில் நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, எல்லாம் சரியாயிரும், நிம்மதியாரு, மைண்ட் எதுவுமே யோசிக்காதன்னு சொல்லிட்டு முழுக்க மனசுக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே இப்போ ஓடி வந்தது இதுக்காகவா, இல்லைன்னா அந்த ஃபவுண்டேஷனில் வந்து மாட்டி விடுறதுக்காகவான்னு தெரில. நம்மளோட பலவீனத்தை ஒருத்தர் பயன்படுத்துறாங்கன்னா அவங்கள மாதிரி மோசமானவங்க யாருமே இல்லைன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது மிஸ்டர் ரக்கையும் அந்த கூட்டத்தையும் நம்ம ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபானோட அம்மா இருக்காங்க இல்லையா, யாரோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க தண்ணியில் விழுந்து. அவளுக்கு நீச்சல் தான் தெரியுமேன்னு கேட்டா அதெல்லாம் தெரியாதனோடனே கூட இருக்க பையன்ட்ட ஃபோனை பிடிங்கி அந்த அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்கும் போல திருப்பி இப்போ ஃபோன் நம்பருக்கு கூப்பிட ஃபானோட அம்மா பேசினோடனே அவளுக்கு பதட்டமாகுது. அந்த அம்மா திமுறை தான் பேசுது. இங்கே பாரு, நான் எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டேன், முக்கியமான விஷயம் என் கையில் காசு இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, நீ என்னை பார்க்க வந்து எப்படியாவது காசு கொடு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா பேசுது. எங்கம்மா இருக்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது, உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, ரக்கு என்ன கண்டுபிடிச்சாருன்னா உன்னையும் போட்டு கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு திமுறா தான் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே போய் கவனிச்சுட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பிடிச்சா அந்த கேஸ் எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.